கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆக மார்க் 13:9 என்ன படிக்கிறோம்? எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். அதை தொடர்ந்து படிங்க. எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கு ராஜாக்களுக்கு சாட்சியாக நிறுத்தப்படுவீர்கள். யோசித்து பார்த்தீங்களா எப்படி நிறைவேறுது? யோசித்து பாருங்க. ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். எத்தனை வருஷமா இப்போ சர்ச்சு நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு வராங்க யாரோ, ஆனா நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க தான். பொருளுங்களை போட்டு உடைச்சி, கேஷவை உடைச்சி, ட்ரம் செட்டு உடைச்சி, மைக் செட் எல்லாம் ஸ்பாயில் பண்ணி, அங்க இருக்கிற ஊழியக்காரரை, மூப்பரை, விசுவாசிகளை அடிச்சு ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். நிறைவேறுதா? அதுல அது எங்க கூப்பிடுறாங்க? போன் வந்து சார் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிடுறாங்க. நம்ம என்னமோ பெரிய குற்றவாளி மாதிரி என்ன போய் நின்னா, அங்கன்னா மதம் மாத்துறீங்களாமே. அவன் கேட்கிற முதல் வார்த்தை, அங்க என்ன மதம் மாத்துறீங்களாமே. யார் சொன்னது? நான் கேட்டேன், யார் சொன்னது? இயேசுவை பத்தி பேசணும், இயேசுவை பத்தி கைப்பிரதி கொடுத்தோம். இதுக்கு பேரு மத மாற்றம் அல்ல. உன் சாமி கைப்பிரதி இருந்தா கொடு, நான் வாங்கிக்கிறேன். அப்படியே கேட்டேன். அதிரி போயிட்டாங்க. நம்ம பொறுமையா இருக்கணும், நான் வேணாம்ல. பேச வேண்டியதை தைரியமா பேசணும். அதான் உங்களுக்கு அந்த நேரத்தில் பேச வேண்டியது அருளப்படும். பயப்படாதீங்க. என்ன பேசுவோம் என்று பயப்படாதீர்கள். அந்தந்த நேரத்தில் அருளப்படும். கடைசி கால செய்திகளில் இது ஒரு முக்கியமானது. சும்மாவே அப்பாவி ஊழியக்காரங்களை பெண் என்று கூட பார்க்காம, ஒரு பெண் ஊழியக்கார அம்மா, வயசான ஒரு அம்மா, பாவம், தூத்துக்குடி பக்கம், இயேசு கிறிஸ்து சுவிசேஷ கைப்பிரதியை கொடுத்துக்கிட்டு போயிட்டு வரவங்க, அவங்கள அடிச்சு என்னையா வாரிக்கு போறீங்க? அடிச்சு ஒரு ஒரு ஆத்துல தூக்கி போட்டு போயிட்டுக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்களுக்கு வரப்போகிற அந்த அழிவை பற்றி அவங்களுக்கு தெரியல. ஒரு இடத்துல ஒரு அதிகாரி, பாவம், ஒரு ஊழியக்காரர் எல்லாருக்கும் புதிய ஏற்பாடு கொடுத்துட்டு போயினுக்கிறாரு. அவர் கொடுக்கறப்ப நீங்க கொடுக்காமனு தடுத்து நிறுத்தி இருக்கலாம். அவர் எடுத்துன்னு போயிட்டு இருப்பாரு. வாங்கின மக்களிடத்துல, அந்த புதிய ஏற்பாட்டை வாங்கின மக்களிடத்துல போய், அவர் அதிகாரியா இருக்கிறதுனால ஒரு அவங்க கையில இருக்கிற அந்த புதிய ஏற்பாட்டை வாங்கி, இந்த பக்கம் சைட்ல ஒரு குப்பை தொட்டி இருக்குது பெருசா. அப்படி வாங்குறான், இப்படி பாக்குறான், குப்பை தொட்டில போய் போடுறான். இப்படி வாங்குறான், பாக்குறான், குப்பை தொட்டில போடுறான். அவனுக்கு நினைப்பு, நம்ம பெரிய ஆளு. இப்படிப்பட்டவனுக்கு ஐயோ, மனம் திறமனா ரைட்டு. அவன் அதே பைபிள் கூட இன்னும் 500 பைபிள் வாங்கி கொடுப்பான். ஆனா இப்படியே இருப்பானே ஆகில், ஐயோ ஆபத்து, நரகம், செகண்ட் டெத் ஆஃப் ஹெல் ஃபயர், பர்னிங் ஹெல், இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்தகம் எரிகிற கடல். அடுத்தது பாருங்கள், லூக்கா 17:24-25. லூக்கா 17:24-25. இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொன்ன ஒரு அழகான அருமையான தீர்க்க தரிசனம். மனுஷகுமாரன் என்றால் இயேசு கிறிஸ்து பாடுபடுவார், அடிக்கப்படுவார், புறக்கணிக்கப்படுவார், சிலுவையிலே அறையப்படுவார். இயேசு தன்னை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியதா? நிறைவேறியது. தன் சொந்த மக்களால் புறக்கணிக்கப்படுவார் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. புறக்கணிக்கப்படுவார். இதை குறிச்சுங்க. ஃபர்ஸ்ட் தான். அதுவே நமக்கு நேரிட வாய்ப்பு உண்டு அல்லவா? உங்கள் சொந்த மக்களே உங்களை புறக்கணிக்கிறார்கள் அல்லவா? ஒரு தப்பும் இருக்காது, ஆனாலும் புறக்கணிப்பார்கள். ஒருவேளை பொறாமையா இருக்கலாம், ஒருவேளை எரிச்சலா இருக்கலாம். எப்படியே இருக்குது. யாரை விட்டது பொறாம? ஆனா நமக்கு இருக்கக்கூடாது. பொறாமையோ வென்றால்
அதற்கு முன்னாடி நிற்கத்தக்கவன் யார்? அது ஒரு எலும்புருக்கி. பொறாமை அவங்களுக்குள்ள இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. அது யாராருக்கு இருக்குமோ அவங்களுக்கு தான் தெரியும். ரெண்டாவது பொறாமை தான் அவங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. எனக்கு பொறாமை இருக்குதுன்றது அவங்க வெளிப்படுத்துவாங்க, நல்லா தைரியமா வெளிப்படுத்தும். இப்படிப்பட்டவர்களுக்கும் சொல்லுங்க, அது விட்டுறக்கூடாது இன்னைக்கு முடிவு வரைக்கும். இப்படியாப்பட்டவங்களுக்கு ஐயோ, சத்தியம் தெரியல, இயேசு வருகை பற்றி தெரியல, பரலோகம் நரகம் தெரியல, மிஷனரிகளை சுவிசேஷகர்களை வாளால் அறுத்திருக்கிறார்கள், எரித்திருக்கிறார்கள், துப்பாக்கியால் சுட்டு இருக்கிறார்கள், எண்ணெய் சட்டியில கொதிக்கிற எண்ணெயில போட்டு வேக வைத்திருக்கிறார்கள், தோல் உரித்து கர்த்தருடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அடி நெருப்பு, இன்னும் எத்தனை சொல்ல முடியும்? வெயிலில் கத்தார் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், அவர் பைபிள் இல்ல, பின்னாடி வந்தவர். ஒரு காட்டு எருமை தோல் அது காய வைத்து அதை பை மாதிரி தச்சு அதுக்குள்ள அவரை போட்டு சுத்தி தச்சு தலை மட்டும் வெளியே இருக்கும், வெயிலில் போட்டாங்க. அந்த காட்டு எருமை தோல் சுருங்கும், அப்படியே சுருங்கும், இருக்கும். அப்படி அவர் ரத்த சாட்சியாக மரித்தார். இப்படி செய்தவர்கள் யார்? தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தான். ஆனாலும் இப்படிப்பட்டவர்களுக்கு ரெடியா இருக்கணும் சொல்ல. இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ, என்ன அர்த்தம்? ஆபத்து. வெளிப்படுத்தல படிச்சு பாருங்க. இனி வரப்போகிற 3 நிகழ்ச்சினாலே இந்த உலகத்திற்கு ஐயோ 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 என்று சொன்னார்கள் தேவதூதர்கள். என்ன அர்த்தம்? ஆபத்து ஆபத்து ஆபத்து. எத்தனை ஐயோ, எவ்வளோ சொல்லலாம். யோசித்து பாருங்க. புறஜாதி மக்களுக்கு தன்மானம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்ச நாளா நம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தின ஒரு 3 நிகழ்ச்சி. முதலாவது அந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் எரிந்து விழுந்து சாம்பலானது, கைப்பிடி சாம்பல், ரூபாய் நோட்டெல்லாம் அரைகுறையா வெந்து கிடக்கிறது, டாலர், தங்க செயின் எல்லாம் கிடக்குது மண்ணில் புதைந்து. இதற்கு யாரை ஐயோ என்று சொல்வது? அந்த பைலட்டு, கூட இருக்கிற பைலட்டு, அதுல வேலை செய்றவங்க அத்தனை பேருக்கும் தெரியுமா, நம்ம நினைச்சா தப்பிக்க முடியும், பிளைட் எரிஞ்சு போட்டோம் பரவாயில்ல, அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வராங்க. அவங்க ஒரு முடிவு பண்ணாங்களாம், மக்களோடு நம்மளும் மறிக்கலாம், நம்ம தப்பிச்சிட்டாலும் நம்ம மனசாட்சி வாதிக்கும். அப்படி பிளான் பண்ணி எல்லாரும் அதுல மறித்தார். ஒரு பையன் எப்படியோ தப்பிச்சிருக்கிறான். ஒரு பெண் அந்த பிளைட்ல ஏறத்துக்கு தாமதமா வந்ததுனால நீ முடியாதுமா, பிளைட்டு கிளம்பியாச்சு நீ போன்ட்டாங்க. அந்த ஒரு பெண். யோசித்து பாருங்க. அதுல இன்னும் வேதனை. ஒரு ஐயா டாக்டர், லண்டன்ல டாக்டர், தன் மனைவிக்கு வேலை வாங்கிட்டார், தன் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல்ல இடம் வாங்கிட்டார், அட்மிஷன் வாங்கி பணமெல்லாம் கட்டிட்டார், குடும்பமா போய் அங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு வந்து கூட்டிக்கிட்டு போறாருயா. ஐயா ஒருத்தர் பழிச்சிருக்கலாம் இல்லையா? கணவன் மனைவி 3 பிள்ளைகள், அந்த வம்சமே போச்சே. இதுக்கு நம்ம யாரையும் ஐயா சொல்ல முடியாது. அது இயேசு ஏற்கனவே சொல்லிவிட்டார். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியங்கள் பூமியில நடக்கிறது. பற்றி எரியும், நாட்டுக்கு நாடு, வீட்டுக்கு வீடு சண்டை, கலட்டா, பிரச்சனை, அதிர்ஷ்டம், மேலே வானத்துல அக்னி, கீழே அக்னி, புகை காடு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் காரியம் புறக்கணிப்பார்கள். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் உங்களை புறக்கணிப்பார்கள். மத்தேயு 24:33 சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும் பொழுது நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். வாசல் அண்டை வந்துவிட்டேன். I am standing near to the wall, gate, door. எடுத்தாச்சு, இப்ப ரெடி. எக்காலமும் ரெடி, எக்காலமும் ரெடி. இயேசு வாசல் அருகே வந்து விட்டார். இனி நடக்க வேண்டியது எக்காலம் ஊதப்பட வேண்டும். பிதா தான் சொல்லணும்.
தேவதூதனே எக்காலத்தை வாயில் வை, ஊது. அந்த எக்கால சத்தம் உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்லா கேட்கும். அப்பொழுதே முதலாவது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போகிறோம் மகிமையின் சரீரமாய். 2 லூக்கா 21:12 அப்புறம் 16. ஜம்பிங். லூக்கா 21:12 அப்புறம் 16. வச்சுட்டீங்களா? நடக்கிறதா? நடக்கிறது. இது எதை குறிக்கிறது? இயேசுவின் சீடர்களின் துன்பத்தை பற்றிய தீர்க்க தரிசனம், அல்லது இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்களை பற்றிய தீர்க்க தரிசனம். எந்த ஒரு சீடனும் ஒரு மதிப்பு மரியாதையா, இயற்கை மரணம், ஏதோ ஒரு 1-2 பொறிக்க எடுத்த முத்து மாதிரி, அத்திப்பு சொல்லுவாங்களே அது மாதிரி 99% இயேசுவின் சீடர்கள், இயேசுவின் ஊழியர்கள், இயேசுவின் மிஷனரிகள், சுவிசேஷகர்கள் புறஜாதி மக்களால், அதிகாரிகளால், ராஜாக்களால் துன்புறுத்தப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இயேசு ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியதா? நிறைவேறியது. ஆனா இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்களே, இவங்க எல்லாம் உருப்படியா செத்தாங்களா? கிடையாது. நம்ம ஆளுங்கனாலும் பரலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சந்தோஷமா போய் சேர்ந்து விட்டார்கள். ஆனால் இவர்களோ முழுமுழுத்து செத்தார்கள், சேற்றில விழுந்து செத்தார்கள், பைத்தியமாகி செத்தார்கள், தற்கொலை செய்து கொண்டு செத்தார்கள், விஷம் குடித்து செத்தார்கள். இப்படி நிறைய சொல்ல முடியும். அப்படி செத்தோம் பரலோகம் கிடையாது. ஏரி நரகம், ஏரி நரகம். இயேசுவின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் எவ்வளவு வேகமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இவைகளை பார்க்கும் பொழுது நீங்கள் பயப்படாதீர்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அனத்தான் நிமிர்ந்து உட்காருங்க. பயப்படாதே. வெற்றி அல்லது வீர மரணம். நாட்டுக்காக போய் சேவை செய்கிற மிலிட்டரி மரணம் அடைந்தால் அதையே நம்முடைய தேசம் வீர மரணம் சொல்றாங்கல்ல. இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள் எத்தனை மடங்கு வீர மரணம். அவர்களை வரவேற்க பரலோகமே காத்திருக்கிறது. கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பரலோகமே காத்திருக்கிறது. அன்னை தெரசா மகாத்மா காந்தி அடக்கத்திற்கு கொடுத்த அந்த பீரங்கி, அந்த வாகனம், அதோட சீல் போட்டாங்க, யாருக்குமே கொடுக்கல. அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் மரித்தார்கள், கொடுக்கல. அன்னை தெரசா மரித்த பொழுது கவர்மெண்ட் கொடுத்தது, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்? அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு செய்த சேவை, குஷ்டரோகிகளுக்கு செய்த சேவை, சிறு பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு செய்த சேவை பரலோகமே பாராட்டுகிறது. இந்த உலகமே வியந்தது. கையை தட்டி எல்லாரும் அல்லேலூயா. அடுத்தது லூக்கா 21:5-6. வேகமா லூக்கா 21:5-6. லூக்கா 21:5-6. போதுமா? இது இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம். நன்றாக கவனிங்கள், நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம். அது நிறைவேறியது எப்படி, அதுதான் நான் இப்ப சொல்ல வந்திருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? அப்படி கேட்கிறப்பதான் இயேசு இந்த பதில் சொல்றாரு. பாத்தீங்களா? கிபி 70 டைட்டஸ் என்ற ஒரு ரோம அரசன் 10 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். 10 லட்சம். ஏன் தெரியுமா? இவர்களே சாபத்தை கேட்டு வாங்கினார்கள்.
இந்த கல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்படும் சொன்ன அவங்க நம்பவே இல்லை. முதலாவது அவர் தன்னுடைய சரீரத்தை பற்றி சொன்னார், அதை நம்பல. தேவாலயத்தை பற்றி சொன்னார், அதையும் நம்பல. ஆனால் நடந்தது. அதற்கு பிறகு ஹிட்லர் என்ற கொடுங்கோல் ஆட்சியாளர் வந்தான். 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார். சிறு குழந்தைகள் பந்துகளை போல மோதி அடிக்கப்பட்டார்கள் செவற்றில. வரலாறு சொல்லுகிறது, இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போன அந்த எருசலேம் வீதியில முழங்கால் அளவு ரத்தம் ஓடியது. இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போன அந்த எருசலேம் வீதியில முழங்கால் அளவு ரத்தம்னா பின்ன 40 லட்சம் 60 லட்சம் யூதர்களுடைய ரத்தம் எப்படி ஓடி இருக்கும்? ரத்த ஆறு. சாபத்தை கேட்டு வாங்க, பரவாயில்ல, இவன் ரத்தப்பழி எங்கள் மேல் எங்க பிள்ளைகள் மேல் இருக்கட்டும், இவனை சிலுவையில் அறையும். அதான் இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ மறந்துட்டீங்க, ரெடியா இருக்கணும். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆமா, இயேசு அவமானப்படுத்துறியா, இயேசுவின் பிள்ளைகளை கேலி பண்றியா, கிறிஸ்துவங்களை அடிக்கிற, எங்க பாரு கைப்பிரதி கொடுத்தா சரி, பைபிள் கொடுத்தா சரி, டிராக்ஸ் கொடுத்தா சரி, அவங்களுக்கு நினைப்பு நம்மள மடக்கிறாங்கன்னு இன்னும் மத மாத்திர வச்சு வாங்கலாமான்னு இருக்கும், தூக்கி போட்டு மிதிக்கலாமான்னு இருக்கும். ஆனா மாம்சம். ஆனா ஏசப்பா சொல்லிட்டாரு, அதுக்காக நீ போகல, அடிப்பதற்காக அல்ல, நீ அடி வாங்க வேண்டியவன். ஒவ்வொரு அடிக்கும் ஒரு ஜீவ கிரீடம் பரலோகத்துல இருக்கிறது. பதிலுக்கு அடிச்சிடக்கூடாது. தைரியமா பேசலாம். ரூல்ஸ் இல்லையா? பைபிள் கொடுக்கலாம், கைப்பிரதி கொடுக்கலாம், அவங்கவுங்க மத புஸ்தகத்தை கொடுக்கலாம், தெருவில் நின்று பாட்டு பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம். நீ கூட உங்க சாமியை பத்தி பாட்டு பாடு, கொடு, கைப்பிரதி கொடு. அது என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு? அங்க சட்டில இருந்தா தானே அகப்பையில் வரும். நமக்கு இருக்குது சரக்கு, இயேசு கொடுத்த சரக்கு. அதான் தேவனுடைய வார்த்தை. பரிசுத்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகள் நமக்கு சொந்தம். அடுத்தது பாருங்க, பல லட்சம் யூதர்கள் பல நாடுகளிலே தலை தெறிக்க ஓடினார்கள். இயேசுவின் தீர்ப்பு முதலாவது பாத்தீங்களா? சொந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டார், சீடர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. அப்படியே இந்த பற்றி எரிகிறப்போ அந்த கோல்டு ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு இடையில கோல்டு ஃபிளேவர், கோல்டு பிளேட் போட்டு தான் கட்டியிருந்தாங்க. அது அந்த வெப்பத்தில் உருகி தங்கம் ஓடுது. அதுக்காக ஒரு கல்லு மேல ஒரு கல் இல்லாதபடி ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதை பிரிச்சு உடைச்சு எடுத்துட்டாங்க. இயேசுவின் தீர்க்க தரிசனம் வேகமாக நிறைவேறிவிட்டது. எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு இப்ப தயார் நிலையில இருக்கிறார்கள். இயேசுவின் வருகை சமீபம். இரண்டாம் கட்ட அடையாளங்கள், யூதர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கு திரும்புதல். ஏசாயா 27:12, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராக சேர்க்கப்படுவீர்கள். கிமு 712 பிரிந்தது. கிமு 712 அவங்க எல்லாரும் கானான் தேசத்துக்கு வந்தாங்க. கானான் தான் இஸ்ரேல், இப்ப இருக்கிற இஸ்ரேல் தான் அப்ப கானான். இந்த பகைமை, பிரச்சனைகள், போராட்டங்களினாலே பிரிந்தது. ஆனால் அதே இஸ்ரேல் தேசம் ஒவ்வொருவராய் சேர்க்கப்பட்டார்கள். ஏசாயா 27:12. அவ்வளவுதான். சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியதா? ஆம், நிறைவேறியது. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி? ஆமோஸ் 9:14-15, எசேக்கியேல் 37:21-22 இதை படித்து பாருங்கள். கிமு 787 கிபி 1882 இருந்து 1800 வரைக்கும். பிறகு 1948 இஸ்ரவேல் புதிய நாடாக சுதந்திரம் அடைந்தது. நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்ற அடுத்த வருடமே இஸ்ரேல் நாடு தனி நாடாக பிரகடனம் பண்ணப்பட்டது, தனி நாடாக மாறியது. இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. கையை தட்டியாளர் பிரைஸ்லார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. அதான் இயேசு சொன்னார், ஜீவனுக்கு போகிற வாசல் வழி குறுகலா இருக்கிறது. பாத்தீங்களா? இதோ இவ்வளவுதான்.
சின்ன வரப்பு மாதிரி, ஜீவனுக்கு போகிற வாசல். கஷ்டப்பட்டு போனோம், போயிட்டோம், சூப்பர், ஒளிமயமான எதிர்காலம், பரலோகம். நரகத்துக்கு போகிற வாசல் விசாலமா, சினிமா, டிராமா, களியாட்டு, சீரியல், குத்து சண்டை, வேறனா இன்னும் என்னன்னாவோ அவங்களுக்கு தானே தெரியும். ஃப்ரீ, நீ எந்த பாவத்தையும் விடுதலையோடு செய்யலாம். எந்த பாவத்துக்கும் தண்டனை இந்த உலகத்தில் கிடையாது. நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மென்ட் டே இஸ் கமிங். அதன் வழியாய், விசாலமான வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் அநேகர். வாடா போலாம், போ. ஜீவனுக்கு போகிற வாசல்ல போய் கிட்ட போனவன கூட இழுத்துன்னு போறாங்க. ஞானஸ்நானம் அடுத்த மாசம் எடுத்துக்கலாம் வாடா. இப்படிப்பட்டவங்களுக்கு ஐயோ. இடர்கள் வருவது உண்மைதான். அது யாரால் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. இயேசு சொன்னாரு, நானா சொன்னேன். என்னதான் மாமனார் மறித்து விட்டாலும் வைத்தியர்கள் வந்து ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்காக அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. வசனம் நம்ம எங்க போனாலும் சொல்லி எச்சரிக்கிற பிரசங்கம் தானே, வசனம் தானே. பாருங்க வசனம். அவர் போயிட்டார் நிம்மதியா. நம்ம இனி என்ன செய்யறோம், நம்ம எப்படி வாழ போறோம், அவருடைய கணக்கு. நல்லா ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை, ஜபம், பாட்டு, பாவ அறிக்கை. என் மகா காதாண்ட, தாத்தா சமாதானமா போங்க தாத்தா, இன்னும் கூட உங்களுக்கு சுயநினைவு இருக்குமானா அங்க குறை பாவம் எதுவா இருந்தாலும் ஏசாப்பா கிட்ட அறிக்கையிடுங்க தாத்தா. காதாண்ட என்னுடைய மகள், எங்க மகளுக்கு ஒரு சிறப்பு ஊழியம். எல்லாரும் செத்துட்டு பிறகு தானே போவாங்க. என்னுடைய மகளை சாகத்துக்கு முன்னாடி போய் பாவ அறிக்கை பண்ண வச்சு பரலோகத்துக்கு அனுப்பிட்டு வந்துருவாங்க. அல்லேலூயா. அது ஒரு கிருபை. இது எப்படியாப்பட்ட ஊழியம். இதை செய்யணும். செத்து போயிட்டு பிறகு அழுது என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. சாகத்துக்கு முன்னாடி பரலோகத்துக்கு கடைசி கட்டத்திலேயாவது ஒரு ஆத்மா பரலோகம் போது பாருங்க. அதாவது அவர் நரகத்துக்கு போறாருன்னு அப்படி இல்லை, அவருக்கு ஆரம்பத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளை தான். ஆனா மரிக்கிறதுக்கு முன்னாடி உயிர் வந்து சுயநினைவோட ஊசலாடுதுன்னா தாராளமா நம்ம சொல்லலாம். சொல்லி இருக்குது, தாத்தா யாரு மேலேனா உங்களுக்கு கோபம் இருந்தா மன்னிச்சிருங்க அப்படிலாம் சொல்லி இருக்குது. எனக்கு சொன்னாங்க நேற்று, அவங்களும் வந்துட்டாங்க மெட்ராஸ்ல இருந்து. இந்த செய்யுங்க, சாகத்துக்கு முன்னாடி போய் பட்டாசை வெடிக்கிறது, அது கொஞ்சம் நஞ்சம் உயிர் ஊசலாடுனது கூட ஓடிப்படும், ரட்சிக்கப்படாதியே. இதை செய்யுங்க, உத்தமமான வேலை. நாங்க இதெல்லாம் செய்யறோம். மலேசியாவில் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறோம், வந்துட்டாங்க 4 பேர். ஒரு ஐயா ரொம்ப சீரியஸ் ஆகிறாரு, வாங்க அப்படின்னு. நான் என் மனைவி போனோம். மலேசியாவில் வயசானவர் தான் படுத்துன்னு கெடுக்கிறாரு, உயிர் ஊசலாடுது. ரொம்ப ஒன்றும் இல்லை, நல்லா சுயநினைவு கண்ணெல்லாம் தரணும் தாங்கிறாரு. சொன்னாங்க ஜெபம் பண்ணுங்கய்யா. ஒன்றும் முடியல, ஜெபம் பண்ணு. சரி, காப்பாற்றணும்னு ஜெபம் பண்ணிட்டா எடுத்துக்கணும்னு கேட்கட்டான்னு எல்லாரும் ஏகபாகமா எடுத்துக்கிட்டோன்னே ஜெபம் பண்ணுங்க அப்படிதான் சொன்னாங்க. யாரும் ஒருத்தர் குறை சொல்லல. அது முக்கியமா அந்த ஐயாவுடைய மருமகள், ஐயா எடுத்துக்கிட்டே கேளுங்கய்யா, பாவம் அவருக்கும் கஷ்டம் தானே, அதான் சொன்னேன். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. 5 நிமிஷம் நானும் என் மனைவி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். மறுநாள் காலையில் ஆள் வருது, ஐயா நீங்க ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டார், போயிட்டாரு. கேஎல்ல இருந்து பவுல் மலரடிகள் அங்கதான் இருக்கிறாரு. அவ்வளவு தூரம் வரோம், ஏன்னா சிங்கப்பூர் கிட்ட அது மலேசியாவில். அவரு கேஎல்னா கோலாலம்பூர் தலைமை போதகர். எப்போ வர்றது ரொம்ப லேட் ஆகும். பவுல் மலரடிகள் அங்கதான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவரை வச்சு அடகாராதனை பண்ணிடுங்கன்ட்டார் அவரு. எனக்கு சின்ன வயசுல இருந்து தான் தெரியுமா அடகாராதனை எப்படின்னு. ஐயரு வந்து வீட்டுல இருந்து தூக்கின்னு போறப்ப என்ன பாட்டு, என்ன வசனம், அங்க பதிகிறப்ப என்ன பாட்டு, என்ன வசனம், எல்லாம் எனக்கு மனப்பாடமா தெரியும். அப்படியே நீட்டா பண்ணி முடிச்சேன். ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு புக் இல்லாத, ஒரு பாட்டு புக் இல்லாத எப்படியா இவ்வளவு தெளிவா கரெக்டா நடத்துறீங்க? அது பழக்கையா, கேட்டு கேட்டு பார்த்து அப்படின்னு. அது வயசாயிட்டவங்கள காப்பாற்றுறதுக்கு ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் மட்டும் அவங்க என்ன செய்ய போறாங்க? அதுதான் ஞானம். எங்க அப்பாவை காப்பாத்துங்கன்னு சொல்லி நினைச்சு கூப்பிட்டாக்கா எடுத்துக்க சொல்லி ஜபம் பண்ணிட்டீங்க. ஏன் அது முதல்ல சொல்றது இல்ல, நீ காப்பாத்து. குற்றம் கண்டுபிடிக்கணும். ஊழியக்காரன் எது செய்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கணும். இது ஒரு ஆவி. ஆனா ஆவி நரகத்துக்கு போகாது. யாரு குற்றம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பயப்படுறீங்க? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. குற்றவாளியை தீர்க்காத. நீ யார்? இப்ப எனக்கு நியாயாதிபதி இயேசு.
என் காரியத்துல குற்றம் கண்டுபிடித்து குறை சொல்லிக் கொண்டு ஊர் ஊரா சுற்றி கொண்டு அல்லது சொந்த பந்தங்களுக்குள்ளே குறைகளை பரப்பி கொண்டு கிடப்பதற்கு நீ யார் என்று கர்த்தர் கேட்கிறார். இப்போ ஐயா பிரதான ஆசாரியர், தேவ மனிதர், ஊழியர், எத்தனை வருஷம் ஊழியம், அவருக்கிட்ட ஏதோ ஒரு சின்ன குறை இருந்துச்சுன்னு வச்சுங்க, இருக்குதோ இல்லை எனக்கு தெரியல, அவர்கிட்ட நான் பார்த்ததெல்லாம் அன்பு, அந்த இன்னசென்ட், அந்த சிரிப்பு, அன்பு தான். ஒருவேளை இங்கே இருக்கிறவங்களுக்கு அவர் கொஞ்சம் கடினமானவர், கோபமும் வரும். என்ன பாஸ்டம்மா பிள்ளைகளை கேட்டால் தெரியும், இல்லையா அவருக்கு கொஞ்சம் கோபம் வரும். கொஞ்சம் கோபம் வர்றது ஒரு பெரிய பாவமா? கோபம் எதுக்காக வருது அதை பாரு. ஏன் கோபப்படுத்துற அதை பாரு. இடர்கள் வருவது இயற்கை, ஆனால் அது யாரால் வருகிறதோ அவங்களுக்கு சொல்லுங்க. ஐயோ, பைபிள் சொல்றாரு பவுல், கோபப்படுவதும் பாவம், கோபத்தை மற்றவர்களுக்கு உண்டாக்குவதும் பாவம். என்ன சொன்னா சுருக்குன்னு கோபம் வரும். சந்தோஷமா சிரிச்சுன்னு உக்காந்துக்குது இந்த பாப்பா, நல்லா படிக்குது, அது அந்த அந்த பொறாமையில ஏதோ ஒண்ணு, அதுக்கு தோழியே தான், ஆனாலும் சட்டுன்னு இன்சல்ட்டா ஒண்ணு பேசுதுன்னா அதுக்கு கோபம் வரும். ஆனா தோழி ஆயிடுச்சே, பொறுத்துக்கும், வேற வழியே இல்ல. ஆனா யாருக்கு ஐயோ? இன்சல்ட், நோ கன்சல்டிங், இன்சல்ட் பண்ணவங்களுக்கு. அதனாலதான் நான் எங்க போனாலும் சொல்லுவேன், பொறுமை பொறுமை பொறுமை. உனக்கு ஜீவ கிரீட வேண்டுமா, பொறுமையாயிரு. உனக்கு ஜீவ கிரீட வேண்டுமா, பொறுமையாயிரு. நீ ஜெபம் பண்ணு, உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணு. மற்றவங்களை குற்றவாளிగా தீர்க்காதீங்க. உங்க குடும்பத்துக்கு முன்ன ஏறு யாரு? பழமொழி சொல்லுவாங்க, முன்ன ஏறு நல்லா இருந்தா பின்னாடி ஏறு நல்லா போவோம்னு. முன்ன ஏறு யாரு? அப்பா அம்மா. கரெக்ட். தாய் தகப்பன். பாஸ்டர் சொல்றாரு இதுதான் கரெக்ட். பாஸ்டருடைய சொந்தக்காருடைய அப்படி கிடையாது. தாய் தகப்பன், அந்த அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளில் முன்ன ஏறு யாருன்னா முதல் பையனோ பொண்ணோ. உங்க குடும்பத்துல தான். சில வீட்டுல பாத்துக்கிறேன் லூசுங்க. இப்ப ஒரு பெரியப்பா, ஒரு சித்தப்பா, இன்னொரு சித்தப்பான்னு வச்சுங்களேன். இப்ப சித்தப்பாவுடைய பசங்க கேவலமா இருக்குது, பிரச்சனை அடங்கல, பெட்ரோல் மெல்ல முடியாத முழங்க முடியாம கெடுக்குதுங்க. அதுக்கு அவங்க தேடுற குற்றவாளி எது தெரியுமா? அவங்க தேடுற காரியம் அவங்களுடைய அண்ணன், அதாவது கசின் பிரதரு, சொந்த அண்ணன் அல்லது அவருக்கு அண்ணன், அவங்க பொண்ணோ பையனோ ஏதோ ஒரு தவறு குறைன்னு வச்சுங்க. ஆனா இருக்காது ரூமர், அதை வச்சுக்கிட்டு அதுக்கு புத்தி சொல்ல இருப்பாங்க. இதுங்க பெத்து போட்டது நாரிக்குன்னு கெடுக்குது. சிரிக்கிறாங்க நல்லா சந்தோஷமா, சிரிச்சிடலாம், சிரிப்பாடுறாப்பா. இதுங்க பெத்து போட்ட பிள்ளை நாரிக்குது, முன்ன ஏறு சரியில்லை அப்படின்னா இதுங்களே சரியில்லை, பெற்றோரே சரியில்லை. அதுக்கு அவங்க சொல்ற இது என்னன்னா, இவங்க பசங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி கசன் பிரதருடைய பசங்க பிறந்துக்கிறாங்களா, அதுல மூத்த பையனோ பொண்ணோ அவன் சரியில்லையா. எப்படி நரகத்துக்கு போறாங்க பாருங்க இப்படிப்பட்டவர்களுக்கு. ஐயோ, அவ்வளவுதான். உலகத்துல சமாளிக்கலாம், நீ சத்தம் போட்டு பேசி அப்படி யாரும் பேச முடியாம அடக்கலாம். உனக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க மற்றவங்களுக்கு, நான் உங்களுக்கு சொல்லல. இதை கேட்டு இப்படி ஒருத்தர் வந்தாரு, ரொம்ப புது சொன்னல, அவரு பழசுதான் எங்களுக்கு. ஐயா இப்படி எல்லாம் பேசினாரு அம்மா அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தது, கள்ள கிறிஸ்துக்கள் தோன்றுவார்கள், கள்ள கிறிஸ்துக்கள் தோன்றுவார்கள். லூக்கா 21:8. இதுவரை உலகமெங்கும் 37க்கு மேல 19ஆம் நூற்றாண்டில் மட்டும் தோன்றி இருக்கிறான். போதுமா? நான் தான் கிறிஸ்து. 37க்கு மேல சொல்லிட்டாங்களாம். குறிச்சு வச்சுக்குது புள்ளி விவரம். இந்த 19ஆம் நூற்றாண்டில் மட்டும், அதாவது இப்ப 21ஆம் நூற்றாண்டு ஆயிடுச்சு இல்லையா? 19ஆம் நூற்றாண்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி 7 பேர் இயேசுவின் மறுபிறவி நானுன்னு சொல்லி இருக்கிறானுங்க. திமிரு தானே? ஐயா அம்மா நீங்க என்னதான் பரிசுத்தமா இருக்கு, இயேசுவாக முடியாது. நான் இயேசுவாய் மாறணும், நான் உம்மை போல் மாறணும் பாடலாம், அது ஆசை, பாடுங்க. நீங்க இயேசுவை போல மாறினாலும் நான் இயேசுவின் பிள்ளைன்னு தான் சொல்லணும். அப்பாவோட பையன் ரொம்ப நல்லவனா இருந்தா அப்பா அப்பாவுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தமா? அப்பா அப்பா தான்.
பையன்தான். அதை நான் மறக்கவே. கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், அவங்களுக்கு தோன்றுகிற கணிப்பு, அவங்களுக்கு என்ன தோணுதோ அது தீர்க்க தரிசனம் நினைச்சிக்கின்னு சொல்லிட வேண்டியது. தப்பு. கர்த்தரே வெளிப்படுத்தினாதான் சொல்லணும். சிலருக்கு பார்த்துருக்கிறீங்களா, மற்றவங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல், மற்றவங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல்லே தூங்குவாங்க. அது அவங்களுக்கு கனவா வரும். எப்படி வரும்னா, இவங்க யார் யார் மேல எல்லாம் வைத்தறிச்சல் ஆகுறாங்களோ அவங்க செத்து போடுற மாதிரி கனவு வரும். இவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம், ஆனா இவங்க செத்துருவாங்க. ஏன்னா கனவு சாஸ்திரம் ரிவர்சல் தான் வரும். கனவு சாஸ்திரம் எப்பவுமே ரிவர்ஸ் அப்படிதான் சொல்றாங்க. அதுக்கு பைபிள்ல ஆதாரம் இல்லை. பொதுவா சாப்பிட்ற மாதிரி கனவு வந்தா வியாதி, பணம் நிறைய பணம், கனவுல பணம் நிறைய இருந்தா பெரிய அளவில் வியாதி. இதெல்லாம் நம்புறீங்களா? கிறிஸ்துவ நம்பலாமா? சடங்காச்சாரம், ஐதீகம், 4 நேரம் காலம், ராகு காலம், யமகண்டம், தீர்க்க தரிசனத்தை தவிர வேறு எதுவுமே தீர்க்க தரிசனம் அல்ல. கர்த்தரை வெளிப்படுத்தணும். பல்லி விழுதலின் பலன் ஒரு வீட்டில் பார்த்த கேலண்டர், பல்லி விழுதலின் பலன். அது எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவன் காண்டி என்கிட்ட வந்தான், பல்லி மாதிரி நாசிக்கப்பட்டுலாம். என்ன, தலை மேல விழுந்தால் மரணம், வலது தோல் பட்டு மேல விழுந்தா திருமணம். என் வலது தோல் பட்டு மேல 25 முறை விழுந்துருக்குது. 25 முறையா கல்யாணம் ஆச்சு. என்னென்னவோ போட்டுக்கிறேன். எங்க அங்க விழுந்தா என்னன்னா, வயிற்று மேல விழுந்தா அண்ணா, பட்டக்ஸ் மேல விழுந்தா அண்ணா, தொட மேல விழுந்தா அண்ணா, நெத்தி மேல விழுந்தா அண்ணா. ஐயா எங்க விழுந்தா அண்ணா, அது பாவம் கிரிப்பு இல்லாத விழுதுது. நீ ஏன் அங்க இருந்த? அதான் கேள்வி. பல்லி விழுதலின் பலன் ஒண்ணு மட்டும் சொல்றேன். பல்லி சாப்பாட்டில் விழுதலின் பலன் சாவு. பல்லி சாப்பாட்டில் விழுந்தா அவ்வளவுதான், தூக்கி போட வேண்டியதான். தெரியாம சாப்பிட்டீங்களோ தெரிஞ்சு சாப்பிட்டீங்களோ எல்லாம் கர்த்தர் அந்த விஷயத்தை மாத்திருவாரு. தெரிஞ்ச பிறகு அது கர்த்தர் மாற்ற முடியும். தெரியாமல் விரியன் பாம்பின் மேல் நடப்பாய், வலு சர்ப்பத்தின் மேல் மிதிப்பாய், தெரியாம தான் அது ஆண்டவர் சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதே. கோயம்புத்தூர்ல எங்க மீட்டிங் நடந்துருக்கு ஒரு 3 நாள். அங்க வெள்ளி சனி முடிஞ்சிச்சு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை. அந்த சர்ச்சு பாஸ்டர் சொல்றாரு, சாட்சி உள்ளவர்கள் யாராவது சாட்சி சொல்லலான்னு. ஒரு அம்மா தன் தோல் மேல ஒரு குழந்தைய போட்டுக்கிட்டு வந்து நின்று பேசுறாங்க. ஒரு 2 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு, பையன் தான். என் தோல் மேல படுத்துன்னு இருக்கிற பையன் பாருங்க நல்லா தான் இருக்கிறான். முந்தின நாள் நைட்டு 3 அடுக்கு மாடி மேல இருந்து விட்டான். அவ்வளவுதான் பையன் கதைன்னு சொல்லி இறங்கி வந்து பார்த்தா விளையாண்டுக்கிறான். கை தட்டுறாங்க சபையார், நீங்க கம்முனுக்கிறீங்க. அப்புறம் தட்டுற மாதிரி இருக்குது, பரவாயில்ல. கூட்டமெல்லாம் முடிஞ்சு நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு என் மனைவி பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு அந்த குழந்தை நாங்க பார்த்தோம். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, அது என்னோடைய மனைவி, என்ன சந்தோஷம். தெய்வீக குழந்தை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன குழந்தைக்கு தெரியாது, தெரியாம போய் விழுந்துருச்சு. தேவ தூதர்களை அனுப்பிட்டாரு. 91:11-12 சங்கீதம். தேவ தூதர்கள் உன்னை கைகளில் ஏந்தி கொள்வார்கள். இதை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்ட தேவதூதன் என்ன கையில ஏந்திக்கிட்டேன்னு சொல்லி 3 அடுக்கு மாடி வந்து குதியான். ரிப்பேர், உடம்பே க்ளோஸ். அதே போல வலு சர்ப்பத்தை எடுப்பாய். தெரியாம கட்சிட்டா, அப்பா இயேசுவே காப்பாத்து, ஐடியா கொடுப்பாரு. அங்க புடிச்சிடணும். எங்க கட்சி? அதுக்கு மேல கயிறு கீறு டொயின்னு கந்தல் எதனா போட்டு கட்டு. நாங்க சொல்றோம் இல்ல ஐடியா இல்ல, யாருன்னா வருவாங்க, ஐயா பாம்பு கட்சிச்சு, அவங்க ஐடியா கொடுக்கும். கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். நீ யார்? மனிதன். நீ போ, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். காப்பாற்றுவாரா? யோசிக்கணும். அதான் புத்தி பயன்படுத்து, ஞானத்தை பயன்படுத்தி. என் மகனே ஞானத்தை பயன்படுத்துன்றார் ஆண்டவர். எதை பயன்படுத்தாவிட்டாலும் ஞானத்தை பயன்படுத்து. விரியன் பாம்பை மிதிப்பா, இதை எல்லாம். ஒரு பாம்பை பிடிச்சி அந்த வாயை திறந்து விரல விடு. அதுக்கு முன்னாடி ஒரு குழி தோண்டிட்டு விரல விடு. அப்படியே போலாம். சோதிக்காதே, உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்காதே. பைபிள்ல சோதிக்காதே, சோதிக்காதே, சோதிக்காதே. ஒரே ஒரு வசனம் தான். உனக்கு கிடைக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களிலும் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் உன் சபையிலே கொண்டு வந்து கொடுத்து, தேவனாகிய கர்த்தராகிய நான் பல மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்று அதனால் என்னை சோதித்து பார் மகனே மகளே. இந்த ஒரு காரியத்தில் நீங்க ஆண்டவரை சோதிக்கலாம்.
உங்க காணிக்க, தசம்பாகம், போனஸ், அரியர்ஸ், காய்கறிகள், பழ வகைகள் எதுவா இருந்தாலும், ஆட்டுக்குட்டி எதுவா இருந்தாலும் 10ல் 1 ஆலயத்துக்கு வருதா? வரலன்னா ஐயோன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு விசுவாசி என்பதற்கு நீங்க தகுதி இல்லாமல் போய் விடுகிறீர்கள். அதான் நான் சொல்றேன். நீங்க நரகத்துக்கு போறீங்க, பரலோகத்துக்கு போக முடியாது அப்படி நான் சொல்லல. நீங்கள் ஒரு கண்ணியமான விசுவாசி என்பது உண்மையானால் உலகத்திலே மனசாட்சி சந்தோஷமா சிரித்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழணும்னா இது கர்த்தருக்கு. 1000 ரூபாயில 100 ரூபாய், எப்பா 1000 ரூபாய் கொடுத்த கர்த்தருக்கு 100 ரூபாய் கொடுக்க கூடாதா? அப்படிதான் யோசிக்கணுமே தவிர ஐயோ ஐயோ 100 ரூபாயா ஆண்டவர் பாபாரு, ஐயோ ஐயோ உனக்கு 900 ரூபாயா கொடுறா பிடிக்குவாரு. அப்ப கூட பாருங்க, மகனே 100 ரூபாய் தானே என் கையில இருக்குது, சபைக்காக கொடுத்துருக்குற, 900 ரூபாய் உண்டுக்குது, உனக்கு எவ்வளவு சந்தோஷம், நான் உன்ன பல மடங்கு ஆசீர்வதிக்கிறேன், நீ போ, இது வச்சு நான் பெரிய காரியம் செய்வேன். அப்படிதான் ஆண்டவர் பேசுறேன். பாஸ்டருக்கு தெரியாம இருக்கலாம். யாரோ சொந்தக்காரர் வந்து ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துட்டு போவாங்க, இந்த அம்மா வச்சுக்க கை செலவுக்கு. ஏன்னா பணக்காரங்களாம் வராங்கல்ல சொந்தக்காரங்க, அந்த பாப்பா மேல, அந்த தங்கச்சி மேல, அந்த பேத்தி மேல இருக்கிற அன்புல போப்பாண்டவர் அன்னை தெரசா செய்கிற சேவையை பாராட்டி ஒரு காரே கொடுத்துட்டு போயிட்டார். புதுசு எப்படி இருக்கும், கை செலவு மாதிரி ஒரு காரு. அன்னை தெரசா பார்த்தாங்க, உக்கார கூட இல்ல அதுல. அன்னை தெரசா காரு ஏலம் விடப்படுகிறது போடுறா நோட்டீஸ்ல. அன்னை தெரசாவுடைய காரு ஏலம் விடப்படுதான், எவன் வாங்காதிருப்பான்? அது ஒரு பிளஸிங் தானே, ஐதீகம், கிறிஸ்தவ சென்டிமெண்ட். அந்த காரு எவ்வளவு விலைக்கு வாங்கினாரோ போப்பு, 100 மடங்கு போச்சு. ஒருத்த வாங்கிட்டான் பணக்காரன். அந்த பணத்தை வச்சு ஒரு பைசா கூட, ஒரு 10 ரூபாய், அந்த காலத்துல ஒரு டீ 2 ரூபான்னு நினைக்கிறேன், 2 ரூபாய் தனக்குன்னு வச்சுக்காம அவ்வளவு பணத்தை வச்சு குஷ்டரோகிகள் மறுவாழ்வு இல்லம் அழகா கட்டி முடிச்சாங்க. கையை தட்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எச்சரிப்பின் செய்தி இதெல்லாம் நடக்குது. இயேசு சொன்னார், எதுக்காக? மகனே மகளே, இவ்வளவு கேட்டோம், இவ்வளவு கேள்விப்பட்டோம், எவ்வளவு பைபிள் படிச்சோம், இவ்வளவு ஜெபம் பண்ணியோம், ஒரு சின்ன குறை தவறு உன்னிடத்தில் இருக்கவே கூடாது. ஜெபம் முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். ஐயாவுடைய ஆணைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். எல்லாம் முழங்கால் படிடுவோம், ஜெபம் பண்ணலாம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மீதி வேற எப்பனாப்பா இந்த மாதிரி இயேசுவின் தீர்க்க தரிசனம் 27 இருக்குது. 27 காரியம் இயேசு சொல்லி அது நடந்திருக்குது. அதுல ஒரு 4 5 சொன்னது. இப்போ 5 காரியம். மீதி வேற எப்பனா கர்த்தருக்கு சித்தமானால் எல்லாரும் முட்டி போடுங்க, கண்ணு மூடுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி 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 நன்றி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பி நிலம் நடத்துகின்றேன், நூதன சாலேமில் சேர்த்திடுவேன். நிரப்பி நிலம் நடத்துகின்றேன், நூதன சாலேமில் சேர்த்திடுவேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்பா கல்வாரி அன்பே இயேசு ராஜா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வருகைக்கு நாங்கள் ஆவலோடு காத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென்.